பொள்ளாச்சி சந்தைக்கு பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம். ஆனமலை பஸ்ஸில் ஏறி ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினோன்னா அங்கேருந்து சந்தைக்கு போய்க்கலாம். புகழ்பெற்ற பொள்ளாச்சி சந்தை. பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் வந்து வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறோம். பேட்டி எடுத்தா எங்கே போட்டீங்க? அவரை மட்டும் போட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டீங்க. எனக்கு ஒன்றும் இல்லைங்க. ராசொலி வந்து இருக்கணும். ராசொலி இல்லாமல் அசசொலி இருந்தால் இங்கத்தை வந்து நம்ம ஏரியா ஆளுங்க வந்து அசசொலி மாடு வாங்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தர் சேம் மாடாக தான் இளங்கலை கொடுத்துருவாங்க, நாட்டு மாடாக தான் கண்ணு வத்தியத்தையும் கொடுத்துருவாங்க. இங்கே தான் சொல்லி பார்ப்பாங்க, கேரளாவில் அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை அங்கே இல்லை. 1,00,000 ரூபா முதல்ல ஆகிட்டு போங்க. வராருங்க பணம் வாங்குறதுக்கு 10,000 லாபம் வாங்கிட்டாருங்க. 10,000 லாபம் வாங்கிட்டாரு. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சி மாட்டு சந்தை. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான மாட்டு சந்தை. இந்த சந்தையில் வந்து மாடுகள் வந்து வளர்ப்புக்கிலிருந்து அடிமாடு வரைக்கும் எல்லா மாடுகளுமே வந்து இந்த சந்தைக்கு வந்து வருது. இந்த சந்தையை பொறுத்தளவுக்கு என்ன பிரசித்தி பெற்ற சந்தைன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இந்த சந்தை கூடுது. வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாடுகள் வந்து இங்கே இந்த சந்தைக்கு வந்து வருது. இதில் இன்னொரு தனி சிறப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா வாரமுமே வந்து மாடுகள் வந்து நம்ம வாங்கணும்னு நினச்சாலும் சரி, விற்கணும்னு நினச்சாலும் சரி, வாங்குறதுக்கும் கட்டாயம் மாடு இருக்கும், விற்கிறதுக்கும் கண்டிப்பாக இடம் இந்த சந்தையில் இருக்குது. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற சந்தை வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ரொம்ப பெரிய சந்தை. அதாவது தலைமுறையாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட வந்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்குவோம். நிறைய க்ரௌட் இருக்குது. எப்படி போகிறதுனே தெரில, அந்தளவுக்கு க்ரௌடு. ஓகே, எல்லாமே வணக்கம். நான் உங்கள் பேருங்கண்ணா? பேர் அங்குராஜ், மீனாட்சிரம். நாங்கள் வந்து பொள்ளாச்சி மாட்டு சந்தையில் வந்து வியாபாரம் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 25 வருஷமாக வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இங்கே பொள்ளாச்சி சந்தை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பழங்காலமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-60 வருஷம் பழமையான சந்தை. இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பழைய கால அரசர் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் குதிரைகள் வந்து இங்கே கொண்டு வந்து விற்ற சரித்திரம் சொல்கிறாங்க. எல்லாமே செவி வழியாக சொல்கிறாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பொள்ளாச்சி சந்தை வந்து வாரத்தில் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை 2 நாளில் வந்து சந்தை வந்து கூடிடுது. இந்த சந்தை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா எல்லா மாநிலத்துலேருந்து வருது. தமிழ்நாட்டில் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாடு வருது. பட்டுக்கோட்டை, அறந்தாங்கி, நெய்வேலி, உங்களுக்கு வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் பொதுவாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாடு, சேலம் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் மாடு வருது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பல சந்தையிலேருந்து வர மாடுகள் வந்து அதிகப்படியான மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நார்த்துலேருந்து மாடு அதிகமாக வருது, கிராமத்து மாடு கம்மியாக வரும். வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமைக்கு வந்து கிராமத்து மாடு வந்து ஜாஸ்தியாக வரும். இங்கே வந்து கறவை மாடுக, கறவை எருமைக, கைக்கரை மாடுக, வளர்ப்பு கிடைய கண்ணுக, போத்து கண்ணுக, வளர்ப்பு காளைக, உழவு காளைக, ரேஸுக்கு காளைக, அப்புறம் வந்து இந்த வர்ற மாடுகளை வந்து வளர்ப்புக்காகாத அடிமாடு வந்து கேரளாக்காரர் வந்து இங்கே வந்து மேற்க வந்து கொச்சி, எர்ணாகுளம், ஆலப்புழா, கோழிக்கோடு அப்படி எல்லா சைட்லேருந்து ஆளு கேரளாக்காரர் வந்து விவசாயத்துக்காக மாடு வந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கேருந்து. இது பலதரப்பட்ட மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு அடிப்படையாக இருக்குது. இங்கே சுற்றுவட்டம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் இருக்கிற வியாபாரிகளை வந்து பார்த்திங்கன்னா வியாபாரங்கள் கொண்டு வந்து மாடுகளை கொண்டு வந்து விற்றுட்டு அவங்களுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான ஜாமான்களை வாங்குறதுக்கு பக்கத்தாலேயே காய்கறி மார்க்கெட் இருக்குது. இப்படி எல்லா வகையிலும் இந்த பொள்ளாச்சி சந்தை வந்து வியாபாரிகளுக்கு நல்ல யூஸு, பக்கத்தில் விவசாயிகளுக்கு நல்ல யூஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் சுற்றுவட்டத்தில் இருக்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கொண்டு மாடு அவங்க கொண்டு வந்து கரை மாடு கொண்டு வந்து விற்றுட்டு அவங்க விவசாயத்துக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து இங்கே மார்க்கெட்டுக்கு பக்கத்தாலேயே இருக்குது. காய்கறி மார்க்கெட்டு பக்கத்தால், பழைய மார்க்கெட்டு பக்கத்தால், மளிகை ஜாமான் அந்த இது பக்கத்தால் இப்படி இருக்குங்காட்டி வந்து எல்லா இடத்துலையும் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் நல்லா யூஸு. இந்த சந்தைக்கு பக்கத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. ஒரு 500 மீட்டர் தான் இருக்குது ரயில்வே ஸ்டேஷனு. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் பொள்ளாச்சி சந்தை வந்து எல்லா கேரளாவிலேருந்து வரவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல், வெளி மாநிலத்திலேருந்து வரவங்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கி வரக்கு நல்லா யூஸ்ஃபுல்லான சந்தை. மாடு வந்து நம்ம சந்தையில் அதிக விலைக்கு எவ்வளோ போயிருக்குது? நம்ம காளையெல்லாம் வந்து பார்த்தா ரேஸ் காளைகள் இங்கே ரேஸ் காளைகள் எல்லாமே விற்க கொண்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட வந்து காளையை வந்து ஜோடி 2 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் போய்க்குது, 3 லட்சம் வரைக்கும் போயிருக்குது. கறவை மாடுகள் வந்து 1 லட்சம் ரூபா வரைக்கும் மாடுகளை விற்கிது. அப்புறம் கை கறவை மாடு வந்து 35,000 40,000 வரைக்கும் கறவை மாடு விற்கிது. எருமைகளும் அப்படி தான் வந்து உங்களுக்கு வந்து வளர்ப்புக்காகாத வெட்டு எருமைகள் வடக்கிறது நார்த்துலேருந்து வர கர்நாடகா, ஆந்திராவில் வர எருமைகளாக அதிகபட்சமாக 70,000 80,000 வெறு எருமைகள் விற்கிற எருமைகள் வந்து
இருக்குதுங்க. ஏன்னா இது பொள்ளாச்சந்தை வந்து எல்லா நாலா பக்கம் ஆளுங்க வந்து கூடுற சென்ட்ரல் பிளேஸ். இது வந்து கேரளாக்காரர் வந்து அதே மாதிரி தமிழ்நாட்டுக்காரர் மாநிலத்துக்காரர் எல்லா மாநிலத்துக்காரும் இங்கே கொண்டு வந்து வரங்காட்டி பல்கா இது வந்து பெரிய சந்தை. நல்லா ஆமாம். அதனால் வந்து எத்தாச்சோட பெரிய காளைகளாக இருந்தாலும் விற்று போகும், எத்தாச்சோட பெரிய கரமானாலும் விற்று போகும். வந்து யாருமே விற்கல திருப்பி கொண்டு போகணுங்கிற நிலை இல்லை. எல்லாத்துக்கும் ஆளுங்க வந்து கட்டண ஆளுங்க வர்றாங்க. அப்போ சுழி வந்து இருக்கணுமா இல்லை சுழியே இல்லாமல் இருக்கணும்? சுழி இருக்கணும். சுழி ராசுழி வந்து இருக்கணும். ராசுழி இல்லாமல் அசசுழி இருந்தால் இங்கத்தை வந்து நம்ம ஏரியா ஆளுங்க வந்து அசசுழி மாடு வாங்க மாட்டாங்க. ராசுழிங்கிறது எந்த இடத்துல? ராசுழி இங்கே வந்து முதுகுல இருக்கும். காமிச்சு தருவாங்க. இதுதான் வந்து ராசுழிங்கிறது. இது ராசுழிங்க. ஆமாம், ராசுழி. இந்த சுழி வந்து இங்கே வந்து 2 நாள் இங்கே இருந்தால் அசசுழி. இது அசசுழி மாடு வந்து நம்ம கடுத்தரிக்க ஆகாதும்பாங்க. ஆமாம், அசசுழி அசு போடும்பாங்க. அசசுழி மாடு காமிச்சு தருவாங்க. இது அசசுழி. சரிங்களா? சரிங்க. இது ராசோலி மிகு அசோலி. இந்த மாடு ஆகாது, வளர்ப்புக்கு ஆகாதனால இந்த மாடுகள் வந்து 2 சுழி தான் இருக்கு. நெத்தியில் இருக்குது. நெத்தி சுழியும் இருக்குது. ஓ சரி சரிங்க. நெத்தியில் இங்கே ஒரு சுழி இருக்கும். இந்த சுழி வந்து ராசிங்களா? அல்ல, ராசி ராசி தான். இந்த சுழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுழி இருக்கும், இங்கே இருக்கும், கொஞ்சம் கீழே இங்கே இருக்குது. அதான் தப்பு இல்லை. ஆனால் இதே வந்து 2 சுழி இருக்கக்கூடாது. 2 சுழி நெத்தியில் இருக்கக்கூடாது. ஆமாம் ஆமாம். ஒரு சுழி இருக்கலாம். மேக்ஸிமம் வந்து எங்கள் ஏரியாவில் வந்து ராசுழி தான் பார்ப்பாங்க. இந்த அசு சுழி இருந்தால் வேணாம் வாங்க மாட்டாங்க. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புடனி வெட்டு, அதாவது இங்கே வாங்க, இங்கேருந்து 4 வேர்க்கடை வச்சு இங்கே புடனி வெட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த புடனி வெட்டு இருந்தாலும் வாங்க மாட்டாங்க. முன்னாடி கொஞ்சம் முன்ன பண்ணனாலும் எடுத்துக்குவாங்க. பிரச்சனை. ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி. வளர்ப்புக்கு ஆகாத மாடுங்க இதெல்லாம். வளர்ப்புக்கு ஆகாத மாடு. வளர்ப்புக்கு ஆகாத மாடு இதெல்லாம். ஓ சரி சரி. நம்பர் சரியில்லை, சுழி சரியில்லை. ஓ சரி சரிங்கண்ணா. வளர்த்துறதுக்கு சுழி சரியில்லை, காடு கொஞ்சம் இது வளர்த்தி பார்த்தாங்க, அவங்களுக்கு பயன் இல்லை. அதனால வந்து இது வளர்ப்புக்கு ஆகாத மாடு. வளர்ப்புக்கு ஆகாத மாடு. வளர்ப்புக்கு ஆகாத மாடு மட்டும் தான் கேரளா போகும். வளர்ப்புக்கிற மாடுகளை வந்து இங்கே நல்ல விலைக்கு விற்கும். விவசாயிகள் சுற்றி இருக்கிற விவசாயிகள் வந்து வளர்ப்பு வாங்கி போயிடுவாங்க. அதான் விளையச்சு விற்கிறதுனால, வளர்ப்புக்கு வந்து விளையச்சு விற்கிறதுனால வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து மாடுகள் வந்து வெட்டு கொடுக்க மாட்டாங்க. வெட்டு அதாவது வளர்ப்புக்கு ஆகாத மாடு மட்டும் தான் வெட்டு போகும். இழுக்கு தாங்காத மாடு. சரிங்க. இது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நெகிழியை கட்டி வச்சு தான் மாடு வந்து வளர்த்தணும். சரிங்க. இந்த வேசையில் வந்து நெகிழில் கட்டி வச்சு மாடு வந்து வளர்த்த முடியாது. அதனால் வந்து ஷெட்லேயே வச்சாலும் இந்த மாடு ஒரு 9 மணி 10 மணிக்கு மேலே பெருசுன்னு விவசாயிகள் வந்து ஒரு கட்டத்தில் வந்து இந்த மாடை வந்து வச்சு பராமரிக்க முடியாது. பராமரிக்க முடியாத காரணத்தினால அவங்க சாப்பாடு கொடுத்து பால் கொஞ்சம் கம்மி வத்திச்சுன்னா, பால் இல்லாத சமயத்தில் மட்டும்தான் விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா கறவை மாடு வச்சு கறவை கறந்து அதில் பால் எடுத்தா பால் வருமானம் வச்சு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டுறதுலேருந்து குடும்பத்துலேருந்து இன்னைக்கு விவசாயங்கள் பண்ணி தென்னந்தோட்டத்தை வச்சு செஞ்சு குடிச்சு கணக்கு பார்த்தா விவசாயிகள் ஒன்றும் மிஞ்சறதில்லை. ஒரு குழந்தைகளை வந்து சிபி ஸ்கூலில் சேர்த்தி ஒரு 10 ஏக்கர் தோட்டம் வந்து 2 பேர்த்த லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து படிக்க வச்சு அவளை ஆளாக்கணும்னு சொன்னால் அவங்க முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டம். கறவை மாடு ஒரு 5 மாடு கறவை மாடு வச்சு கறவை பால் வச்சு அதை வச்சு தான் ஜீவனம் பண்ணி நடக்குது. அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு நிழலி பாஞ்சு வச்சுக்கோங்க. நிழலி பாஞ்சாங்கன்னா உங்களுக்கு வந்து வெயிலுக்கு தாங்காது, மேய்ச்சலுக்கு போக முடியாது. அப்ப என்ன ஆகுன்னா கறவை கறக்கும் போது நல்லா தவிடு வச்சுக்கும் போது நல்லா கறி ஏறிடும். அப்போ ஒரு இடத்துல பால் வந்து வத்திரும். அப்போ விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, இது வந்து நம்ம தானமா கொடுப்பாங்க விவசாயிகள். இல்லை ஆச்சு கொண்டு வந்து ரோட்ல அப்படியே விட முடியாதுல்ல. அவங்க வந்து பெரிய பண்ணையில ஒரு 1000 மாடு வச்சிருந்தா சரி விட முடியலாம். 1-2 வச்சு கறக்க என்ன பண்ணுவாங்க, இது வந்து மாடு வந்து வெட்டி தான் விற்பாங்க. ஆமா ஆமா. அதனால வந்து மாடு வந்து 100க்கு 100 100க்கு 99 இல்ல 100க்கு 100 அவளுக்கு கறவைக்கு ஆகாத பட்சத்தில் மட்டும்தான் மாடு வந்து வெட்டுக்கு போகுமே தவிர உங்களுக்கு வந்து வெட்டுக்களை ஆறு கொடுக்கணும் ஆசையில் விவசாயிகளுக்கும் இல்லை, வியாபாரிகளுக்கும் இல்லை. கேட்டிங்கன்னா வெட்டரி ஹஸ்பண்டரி இங்கே வந்து மாட்டு ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாக்டர் இருக்கிறாங்க, மாடுல செக் பண்ணுவாங்க. மேற்கு கேரளா கொண்டு வர மாடுல வந்து செக் பண்ணுவாங்க. எப்படி மாடுக்கு வந்து ஏதாவது சீக்கு இருக்குதா, அப்படி சீக்கு இருந்தால் கேரளாக்கு அனுப்ப மாட்டாங்க. இது என்னன்னா பரவி போயிடும், அதனால அனுப்ப மாட்டாங்க. இங்கே எல்லா மாடலும் செக் பண்ணி மேற்கு கேரளாக்கெல்லாம் போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி மாடு தான், ஜெர்சிக்கப்பட்டது. ஆனால் இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா சுழி வந்து ராசுழின்னு இங்கே அசு சுழிங்க. இந்த 2 சுழி இருந்தால் இங்கே இந்த நம்ம சைடில் வந்து வளர்ப்புக்கு மாடு விற்காது. சரிங்களா? இது மாடு வந்து ஒரு 10-20 மாடுக்குள்ள இடையில வந்து கண்ணுக்குடி வளர்ந்தங்காட்டி இந்த மாடு வச்சிருப்பாங்க. இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தஞ்சாவூர், நெய்வேலி, பட்டுக்கோட்டை, அறந்தாங்கிலேருந்து வர மாடு. அந்த சைடில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கறவை வத்திச்சு இந்த 2 சுழி வச்சங்காட்டி என்னன்னா மாடு நீ தெரியாமல் ஒவ்வொருத்தரும் வந்து வச்சிருப்பாங்க. அப்புறம் பக்கத்தாளுக்கு சொந்தக்காரர் தெரிஞ்சுங்களும் வந்து போட்டு என்னப்பா 2 சுழிக்குன்னு சொல்லி போட்டு இது வச்சா வந்து குடும்பத்துக்காக சொல்லி போட்டு அப்படி வர்றது வெட்டுக்கு வர்றது, அப்படி வர மாடு தான் வெட்டுக்கு வர மாடு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா அசுழி, இங்கே 2 சுழிக்கு வரீங்களா அசுழி அது 2 அசுழி. இந்த மாதிரி மாடு வந்து வரீங்க வாங்க சார், அது பார்த்து பாருங்க, இப்படி வாங்க.
இந்த ஆசம் சொல்லி இப்படி மாடு மட்டும்தான் வந்து இங்கே வந்து விவசாயிகள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து தெரியாம வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தர் வந்து சொல்லி தெரிஞ்சதுக்கப்புறம் அது வந்து அப்போ தான் வந்து மாடு வந்து கிழக்கு வெட்டுக்கு போகிறது. இல்லைன்னா சொல்லி நல்லா இருந்தால் கண்டிப்பாக வந்து அது வளர்ப்பு வைக்கிற மாடு தான். வளர்ப்பிக்கிற மாடுக்கும் வெட்டுக்கு மாடுக்கும் இது ஆமாம், இது வெட்டுக்கு விற்காத 5000, இது வளர்ப்பு விற்றா இது 30000 விற்கும். 30000 விற்கும். ஆமாம், அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து விவசாயிகள் வந்து வளர்ப்புக்கு முடியாத அதுக்கப்புறம் தான் வந்து வெட்டுக்கு இந்த மாடு வரும். பேட்டி எடுத்தால் எங்கே போட்டீங்க? அவரை மட்டும் போட்டு எல்லாம் கட் பண்ணி விட்டீங்க. வேகாத வெயில் காலை உதக்கி குத்துற காலை பிடிச்சின்னு ரெடி பண்ணி விட்டதுன்னு டக்குனு வந்து மாற்றி விட்டாங்க. எந்த ஊர்லேருந்து வரீங்க? குழஞ்சாம்பா எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க சந்தைக்கு? நாங்கள் எல்லாம் தலைமுறையே இதே வியாபாரம் தானுங்க. 3 தலைமுறையாச்சு. 3 தலைமுறை இது மக்கள் 4வது வந்துட்டு இருக்கிறாங்க. 4வது தலைமுறைக்கு ஆள் வந்துருச்சு. இன்னைக்கு படிச்ச தானே வருவாங்க, படிக்கிறது இல்லையாச்சு. அவனும் மாடு குதிரை கோழியில் நடந்துருக்காங்க. மக்களே, நம்ம இவ்வளோ மாடு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை. ஓகேங்கண்ணா. ஓகே அண்ணா, எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? வரோம். எங்கேங்கண்ணா? கொங்கலப்பாளையம். அண்ணா மாடு முச்சத்துக்கு வருது. எனக்கு என்ன கொடுப்பீங்க? எப்படி ஃபோனில் வரலாம்? அண்ணா இது மாடெல்லாம் விற்பனைக்குங்களாங்கண்ணா? ஆமாண்ணா, விற்பனைக்கு தானே. இது மாட்டை பற்றின தகவல்? இது மாடு வந்து 25000ங்க. 25000ங்களா? இது சரிங்கண்ணா. இது வந்து 30000. இது 30000 ராலி. அப்புறம் சின்ன வண்டி ஓட்டி வாங்கி ஓட்டிட்டு குழப்பத்தரம் பண்ணிட்டு இருக்கிறேன். சரி சரி. எந்த ஊர்? நான் இங்கே லோக்கல் போகஞ்சோண்டி. சரி சரி. என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் வளர்ப்பு மாடு ஒரு கொஞ்சம் பேர் போன சந்தை. எல்லாமே கொஞ்சம் சீப்பாக கொஞ்சம் வாங்கி போவாங்க. வாங்கிட்டு போறீங்களா? எவ்வளோங்கண்ணா மாடு? எவ்வளோங்க? 1 10. இது எதுக்கு பயன்படுத்துறதுங்கண்ணா? உழவுக்கு ஓட்டலாம், வண்டிக்கு ஓட்டலாம், ரேக்லாக்கு. நிழல் கட்டுறேன், அந்த வகையில் கட்டுறேன். நிழல் சின்னத்துறை. எத்தனை வருஷமா மாடு வளர்த்திட்டு இருக்கிறீங்க? நமக்கு விகர்ந்தனை பிடிச்சி மாடு வச்சுட்டு இருக்கிறேன். எந்த ஊர்? சொந்த ஊருங்க? சொந்த ஊர் கோட்டூர் மலையில் ஓட்டலாம். இப்போ நீங்கள் ரேக்லாக்கு இந்த மாதிரி எல்லாம் எல்லாத்துக்கும் ஓட்டிக்கலாம். எல்லாத்துக்கும் உழவுக்கு, ரேக்லாவுக்கு, கல்லாவுக்கு ஓட்டிக்கலாம். வளர்த்துறதுக்கு பிரி பெட்டி வச்சிருக்கிறதுக்கு. மாட்டுக்கு சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. சுழி பார்த்து வாங்கணும். அது சுழி பார்க்காம இருந்தால் நம்மளுக்கு செட் ஆகாது. செட் ஆகாது. சுழி பார்த்து நல்லா சுழியாக இருந்தால் தான் வாங்கணும். மோசமான சுழியாக இருந்தால் அது அடிமாட்டுக்கு போயிடும். அடிமாட்டு இப்போ கண்ணுக்குட்டி வரும்போதே சுழி மாறி போச்சுன்னா அதை கொடுத்துருவாங்களா? கொடுத்துருவாங்க. ஒவ்வொருத்தர் சேம் மாடாக இருந்தால் இளங்கலை கொடுத்துருவாங்க. நாட்டு மாடாக தான் கண்ணு வத்தியத்தையும் கொடுத்துருவாங்க. வாரமே வந்து இந்த சந்தையில் வந்து இத்தனை மாடுகள் வந்து வரும். மாடுகள், எருமை மாடுகளும் இருக்கிறது. இது இந்த மாடு வந்து வளர்ப்புக்கு போகுது. இருக்கானா? இந்தாங்க கொடுங்க. இந்தாங்க 1 லட்சம் ரூபா முதல்ல ஆகிட்டு போங்க. 2 நேரம் 6, 5, 11 லிட்டர் கறக்கு. தாராளமாக கறக்கு பிடிச்சிட்டு போங்க. மாடுங்கன்னு எவ்வளோங்கண்ணா? மாடுங்கன்னு 31000ண்ணா. 31000. அவரு தான் வாங்கிட்டு போறாருங்களா? அவரு தான் வாங்கிட்டு போறாரு. பட்டுக்கோட்டில் வரும். கட்டுக்கோட்டையில் இருந்து. இந்த கேரளா அங்கே பக்கத்தில் கொல்லங்கோடு. கொல்லங்கோடு. ஆமாம். இங்கே எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க? இங்கே நான் ஒரு 10-25 வருஷம் வந்துட்டு இருக்கேன். 25 வருஷமா வந்துட்டு இருக்கிறீங்க. வாரம் வந்துடுவீங்களா? எல்லாரும் போவேன். வாரம் அந்த வளர்ப்புக்கு பറ്റാத மாடு வெட்டுக்கு வாங்கிட்டு போவேன். அப்புறம் வளர்ப்பு மாடு வாங்கிட்டு போவீங்க. நாட்டு மாடு வாங்குவேன் வளர்த்துக்கு. அப்புறம் வளர்ப்பு கண்ணுக்குட்டியை, அப்புறம் எருமை கண்ணுங்க, வளர்ப்பு கண்ணுங்க. நீங்கள் வந்து கேரளா தானே? இப்போ நீங்களும் சொல்லி பார்த்து வாங்குவீங்களா? நீங்கள் சொல்லி பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? நாம் வந்து இங்கே தான் சொல்லி பார்ப்பாங்க. கேரளாவில் அப்படி பார்க்க மாட்டாங்க. அந்த நம்பிக்கை அங்கே இல்லை. எதாக இருந்தாலும் வாங்குவோம். அது விவசாயிக்கு முடியாத மாடுகள் கொண்டு வருவாங்க. வாங்கிக்குவோம். மக்களே, ஒரு வழியாக வந்து சந்தை முடிஞ்சு வீடு திரும்பிக்கிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலாக வந்து எதிர்பார்த்த மாதிரி சந்தை இருந்தது.
மீண்டும் வந்து இன்னொரு பதிவில் கட்டாயம் உங்களை சந்திக்கிறேன். இதில் வந்து நிறையா விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலை வந்துட்டு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிடுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டாட்டா.